முன்னொரு காலத்தில் அம்மன் கோவில் ஒன்றில் திருவிழா நடந்த போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சென்றார்கள். கடைசியில் ஒரு பெண் மட்டும் அங்கேயே இருந்து விட்டாள். அவள் ஒரு கர்ப்பிணி பெண். பிரசவ வலியில் துடித்துக் கொண்டிருந்தாள். அம்மனே மருத்துவச்சியாக வந்து அவளுக்கு பிரசவம் பார்த்தாள். அந்த பெண்ணும், அன்னையே, நீ எனக்கு உதவிய இந்த நாளில் உனக்கு வளைகாப்பு நடத்தி உலகமே உன்னை கொண்டாட வேண்டும் என வேண்டிக் கொண்டாள். அன்னையும் ஒப்புக்கொண்டாள். அதனால்தான் ஆடிப்பூரத்தன்று அம்பிகைக்கு வளைகாப்பு உற்சவம் நடத்துகிறோம். ஆந்திராவை சேர்ந்த வளையல் வியாபாரி ஒருவர் சென்னைக்கு வளையல் விற்க வந்தார். ஒரு நாள் வந்து கொண்டிருந்த போது பெரியபாளையம் அருகே வந்தவுடன் அவருக்கு சோர்வும் களைப்பும் வரவே வேப்ப மரத்தடியில் வளையல் மூட்டையை வைத்துவிட்டு உறங்கினார். சில மணி நேரத்திற்கு பிறகு கண்பிடித்து பார்த்தார். வளையல்கள் இல்லை. கவலையுடன் வீட்டிற்கு திரும்பினார். அன்றிரவு அவர் கனவில் வந்த அம்பிகை வளையல் அணிந்த தன் கையை அவருக்கு காட்டி, பார், உன் வளையல் என் கைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. நீ உறங்கிய வேப்ப மரத்தடியில் இருக்கும் புற்றில் நான் மறைந்து கிடக்கிறேன். என்னை வெளியே கொண்டு வந்து கும்பிட்டால் நீ வேண்டியதை கொடுப்பேன் என்று பவானி அம்மன் சொல்லி மறைந்தாள். தன் உறவுகளை அழைத்துக் கொண்டு பெரியபாளையம் வந்தார். அம்மனுக்கு ஒரு கோவிலை கட்டி வழிபடத் தொடங்கினார்கள். அம்மனுக்கு கண்ணாடி வளையல் எவ்வளவு பிரியம் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். பங்குனி உத்திரத்தில் பரமேஸ்வரனை மணந்த பார்வதி தேவிக்கு ஆடிப்பூரத்தன்று வளைகாப்பு விழா கோலாகலமாக நடக்கிறது. அம்மன் கோவில்களில் சிறப்பு அலங்காரங்கள். அம்மனுக்கு பூ அலங்காரம், புத்தாடை, ஆபரணங்கள் என்று அவளை அலங்கரித்து அழகு பார்ப்பார்கள். வீட்டை சுத்தப்படுத்தி அம்மன் மந்திரங்களை உச்சரித்து அம்மன் படத்திற்கு வளையல் சாத்தி வணங்குவது வழக்கம். ஆடிப்பூரத்தன்று அம்மன் கோவிலுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. கர்ப்பிணி பெண்ணிற்கு 7வது மாதத்தில் செய்யும் அத்தனை சடங்குகளையும் அம்மனுக்கு செய்வார்கள். ஆடி மாதத்தில் அம்மனை தேடிச் சென்றால் கஷ்டங்கள் காணாமல் போய்விடும் என்பது நம்பிக்கை. தேர் திருவிழா, தீமிதி திருவிழா என்று ஆடி மாதம் முழுவதும் திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும். நெல்லை நாயகி அம்மன் ஆலயம் தான் பஞ்ச சபைகளில் தாமிர சபை. மேடதாடம் முழங்க காந்திமதி அம்மனுக்கு ஊஞ்சல் மண்டபத்தில் வளைகாப்பு விழா கோலாகலமாக நடக்கும். அம்மனின் அருளை பெற கோடிக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வரும் மாதம். உடம்பிற்கு நல்லது என்பதால் அம்மனுக்கும் கூடையே இந்த மாதத்தில் படைக்கிறோம். 27 நட்சத்திரங்களில் 11வது நட்சத்திரம் பூரம். பூர நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் இல்வாழ்க்கைக்கும் குழந்தை பேருக்கும் காரணமானவர். அதனால் ஆடிப்பூரத்தன்று சுக்கிர பகவான் வரங்களை அள்ளிக் கொடுப்பார். ஒவ்வொரு பெண்ணும் சக்தியின் அம்சம் என்பதால் நித்திய கன்னியாகிய அம்மனுக்கு சூலுக்கு தயாராகிவிட்டாள் என பாவித்து ஆடிப்பூரத்தன்று வளைகாப்பு நடத்துகிறோம். ஆடிப்பூரத்தன்று அருகில் இருக்கும் அம்மன் கோவிலுக்கு சென்று வளைகாப்பு உற்சவத்தை பார்த்து அங்கு கொடுக்கும் வளையல் பிரசாதத்தை பெற்று வாருங்கள். நன்றி.